கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 20/6/2025 வெள்ளிக்கிழமை. புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராயிருக்கிற நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். The least of you will become 1,000, the smallest a mighty nation. I am the Lord, in its time I will do this swiftly. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவனை நான் 1000-ஆக, சின்னவனை 1000-ஆக, சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து நாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் ஒரு ஏழை, நான் ஒரு அநாதை, நானே வசதி வாய்ப்புகள் இல்லாதவன், நான் திறமைகள் இல்லாதவன், நான் தாளந்துகள் இல்லாதவன், என்னை கொண்டா அல்லாவிட்டால் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா, என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியுமா, என் பேர் கூட தெரியாது, என் கிராமம் கூட தெரியாது, இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற என்னை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கொண்டா, என் குடும்பத்தை கொண்டா, என்னுடைய அறிவை கொண்டா அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பலத்த ஜாதியாக ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தனி மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு தனி மனிதனாகிய கிதியோனை ஆண்டவர் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதியான கையிலிருந்து ரட்சிப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய தாவீது, ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த தாவீதை அழைத்து ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களை எடுத்து நாம் பேச முடியும். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பலுக பண்ணி பெருக பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற நாம் தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையிலே இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து திரள் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழ்மைகளை, இயலாமைகளை, கர்த்தருக்கு வசதி வாய்ப்புகளை காரணம் காண்பித்து என்னையெல்லாம் பயன்படுத்த முடியாது, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று சொல்லி தங்களுக்குள்ளே புலம்புகிற அத்தனை மக்களையும் எடுத்து பயன்படுத்தி பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.